கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தனாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளும் யாவரும் நாம் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு உங்கள் தொடர்ந்து வாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நின்று செல்வோம். தனிமான கத்தினால் நாம் கத்திர தொழுகையை துவக்கணமாக தேவனுக்கு மகிமையாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 96வது பாடலை நாம் பாடுவோம். என் தேவனே, உம் கரங்கள் படைத்து உலகம் யாவையும் நினைக்கையில் விண்மீன் கண்டு இழியோசையும் கேட்டு நான் வியந்து உம் ஆற்றல் காண்கையில் எத்துணை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். எத்துணை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். காட்டினுள்ளே நான் அலைந்து திரிந்து பறவைகள் பாடுவதை கேட்கையில் மலையுச்சியில் நான் நின்று கீழே பார்த்து தென்றல் வீச நீரோசை கேட்கையில் எத்தனை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். எத்தனை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். தேவன் தம்மைந்தென்றும் பார்த்திடாமல் அவரை தந்ததை நினைக்கையில் என் பாவத்தை சுமக்க மறுக்காமல் அவர் மறித்ததை எண்ணுகையில் எத்துணை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். எத்துணை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். அப்பரிப்பாய் ஆண்டவர் இன்று வந்து பரத்தில் சேர்க்கையில் மகிழுவேன். நான் அவரை வணங்குவேன் பணிந்து எத்தனை பேரியவர் நிறைந்தேன். எத்தனை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். எத்தனை பேரியவனீர் என்று பாடுகிறேன் பாடுகிறேன். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீ தந்த தேவிற்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். கேட்பொழுதை திறந்து சத்தியத்தை சத்தியமாய் ஆராய்ந்து பார்க்க ஏற்றுக்கொள்வது செய்யும். எங்கள் பாவக்குற்றம் தயவாக மன்னியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, மீண்டுமாக நாம் யாவரும் ஒன்று கூடி நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க தேவன் இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்து நாம் கடந்த ஒரு சில வாரங்களாகவே அப்போஸ்தலர்கள் புத்தகத்தை நாம் நினைச்சுகிறோம், ஆராய்ந்து பார்க்கின்றோம்.
கடந்த 4 வாரங்களாக 4 அதிகாரங்கள் நிச்சயம் ஆராய்ந்து பார்த்தோம். முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு கூட பேசி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், இன்னும் சில நாளுக்குள் நீங்கள் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள் சொன்னது மாத்திரமில்லை, அதை சொல்லி அவர் பரமேறி சென்றதை அப்போஸ்தலர்கள் கண்டதையும், அதற்கு பிறகு யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக 120 சீஷர்கள் ஒன்று கூடி மத்தியாவை தேர்ந்தெடுத்த அந்த சம்பவத்தை நான் முதலாம் அதிகாரத்திலே பார்த்தோம். 2ஆம் அதிகாரத்திலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிற அந்த பெந்தேகோஸ்து நாளன்று பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பிரஜைகள் 3000 பேர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி அவர் ஞானஸ்நானம் பெற்றதன் மூலமாக அன்றைய தினம் 3000 பிரஜைகளோடு கூட கர்த்தருடைய சபையானது ஆரம்பிக்கப்பட்டதை நாம் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்திலே சபையானது வளர்ந்து வந்தது. அநேக சுவிசேஷத்தை கேட்பதற்காக அப்போஸ்தலர்கள் தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். தேவ வார்த்தை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த பொழுது தேவ வார்த்தை தான் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி பேதுரும் யோவானும் 40 ஆண்டு காலமாக சப்பானியாய் கிடந்த ஒருவனை சுகப்படுத்தி, அது அநேகர் பார்த்து அநேகருக்கு சாட்சியாக இருந்து அநேகர் தேவ வசனங்களை கேட்டார்கள். அன்றைய தினம் அநேக யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கிட்டத்தட்ட அன்றைய நாளில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் பார்த்தால் 5000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக 4ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவுக்குள் 5000 பேர் பிறந்ததற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்ததனால் அங்குள்ள யூத தலைவர்கள் மத போதகர்கள் என்ன செய்தார்கள்? இந்த சங்கதிகளை இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் தடை செய்த பொழுது கூட அவர்கள் மனுஷருக்கு கீழ்ப்படிவது நியாயமல்ல, தேவனை கீழ்ப்படிதான் நியாயம் என்பதை அவரிடத்திலே சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை சார்கள் பிரசங்கித்து, இந்த 4ஆம் அதிகாரத்தில் அநேக பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் கிறிஸ்துவுக்காக பிறந்தார்கள். சபையானது வளர்ந்து வந்தது. திரளான ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்து எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்தார்கள். அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் பொதுவாக தங்களுக்கு நிலங்களை விற்று காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியிலே வைத்து என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒரே சிந்தையோடு கூட ஒரே மனதோடு கூட இருந்ததாக நாம் 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். இப்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் என்ன செய்வோம்? நாம் கவனித்து செலுத்துவோம். வாசிக்கலாம் பாருங்கள். 5ஆம் அதிகாரம். அன்னியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்களாம். அனனியா என்ற ஒரு சகோதரனும் அன்னியாவுடைய மனைவியாகிய சப்பீரா என்ற சகோதரியும் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள். அந்த கூட்டத்திலே அவர்கள் பங்குள்ள மக்களாக இருந்தார்கள். அதாவது பொதுவாக எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தங்கள் நிலங்களையும் காணியாட்சியில் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியிலே வைத்தார்களே, அவர்களைப் போல இவர்கள் நினைத்தார்கள். தங்களுக்கு சொத்துக்கள் நினைத்தார்கள் விற்று கொண்டு வந்து கொடுக்க வருகிறார்கள். வாசிக்கலாம் பாருங்கள். அன்னியா என்னும் பேரில் ஒருவனும் அவருடைய மனைவியாகி சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அன்னியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை உன் இருதயத்தை நிற்பது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்டு என்ன கொண்டது என்ன? நீ மனுஷிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்தும் கூட
தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டும் கூட பிசாசுக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் அடிமையானார்கள், பிசாசுக்கு செவிசாய்த்தார்கள். பாருங்கள், எல்லாரும் தங்கள் நிலங்களையும் காஞ்சாற்றில் விற்று அப்போஸ்தலர் பாதப்படியில் கொண்டு வந்து வைத்தார்கள். அதே போல அன்னியாவும் சப்பிராலும் தங்களுக்குள்ள காணியாட்சிகளை விற்று அப்போஸ்தலர் பாதப்படியில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதை கொண்டு வந்து வைக்கும் முன்னதாக பிசாசு அன்னியாவின் இடத்திலே பேசினான். இவ்வளவு பணத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியை வைப்பதா? பாதியை நம்ம என்ன செய்வோம்? நாம் மறைத்து வைத்து விடுவோம், மீதி கொண்டு வந்து இவ்வளவுக்குத்தான் நாங்கள் காணியத்தில் விற்றோம் என்று கொடுப்போம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அன்னியா முதலாவது கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலேயே வைக்கின்றார். அப்பொழுது பேதுரு கேட்கின்றார், அன்பாலே தேவனுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சீட்டு ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் இருக்கிறதாம். பாருங்கள், இது அன்னியாவுக்கு தெரியாதான்? தெரிந்தது என்னவோ, ஆனாலும் அவன் தேவனுக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக அவன் சாத்தானுடைய செயலுக்கு கீழ்ப்படிந்து பாதியை மறைத்து வைத்துவிட்டு மீதியை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில் வைக்கிறார். அப்படி பேதுரு கேட்கும் பொழுது, அன்னியாவே, இவளுக்குத்தானா நீ வித்தாய்? நீ பாதியை மறைத்து வைத்து கொண்டு வந்து கொடுக்கிறாயே, இப்படி பொய் சொல்ல உனக்கு சாத்தான் இப்படி தூண்டுவது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில், அது பரிசுத்தானிடத்தில் செய்தாய், பொய் சொன்னாய் என்று சொல்லி பேதுரு கேட்கின்றார். என் கண்பாந்தலே, நீங்கள் நானும் கூட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் இயேசு சுவிசேஷத்தை கேட்டு மனமாறி குணப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் கூட தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ள மக்களாக இருக்க வேண்டும், யதார்த்தமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு சாட்சியாக, ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், அன்னியா தன் சொத்துக்களை விற்று பாதியை மறைத்து வைத்து விட்டு இவ்வளவுதான் என்று சொல்லி அப்போஸ்தலர் பாதப்படியை வைத்தது தேவன் அறிந்தார், பரிசுத்தாவியும் அறிந்தார். பேதுரு மூலமாக அந்நியாரத்தில் கேட்டபோது அன்னியா என்று நான் பாருங்கள், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரையும் உன் வசத்தில் இல்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷிடத்தில் இல்லை, தேவனிடத்திலே போய் சொன்னா என்றான். அன்னியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவர்களை கீழ்ப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்றான். அங்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், மற்ற சுவிசேஷத்தை கேட்காதவர்கள், தேவனுக்கு எல்லாருமே இதை கவனித்திருப்பார்கள். அன்னியா தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பை செய்தான், தேவனுடைய பார்வையிலே பாவம் செய்தான். அவன் தன்னுடைய மனசாட்சியோடு பேசினது அவனால் தாங்க முடியவில்லை, செய்தான். விழுந்து அவன் மரித்து போனான் என்று ஆவியானவர் கூறுகிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். நீங்கள் நான் கூட தேவனுடைய பார்வையிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவனுக்கென்று கொடுக்கிற விஷயத்திலே நாம் தீர்மானித்து, நாம் திட்டம் போட்டு தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 அதிகாரத்திலே கர்த்தருக்கென்று கொடுக்கிற விஷயத்திலே பாருங்கள், நாம் தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது அவனவன் தன் வரவுக்கு தக்கதாக என்று சொல்லப்படுகிறது. தேவனுக்கென்று கொடுக்கிற விஷயத்திலே பவுல் கொஞ்ச நாள் சபைக்கு எழுதும் பொழுது விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் தன் மன நியமத்தை விடி தேவனுக்கென்று கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறான். அன்னை அப்படி செய்யவில்லையே, தேவனை வஞ்சித்தான், பரிசுத்தாவின் குணமாக பாங்கு செய்தான். பேதுரு கேட்ட பொழுது அதை அவன் கேட்ட மாத்திரத்திலே அவன் ஜீவனை விட்டான் என்று பார்க்க தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்கள், வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கமினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்தது அறியாமல் உள்ளே வந்தான். அன்னியா வந்து அப்போஸ்தலர் பாதப்படியிலே கொண்டு வந்து அந்த பணத்தை, தன் காணியாட்சியை விற்றதை பாதியை மறைத்து மீதியை கொண்டு வந்து வைத்ததை அவன் மனைவி சப்பிராளுக்கும் தெரியும்.
ஒருவேளை என்ன ஆயிற்றோ, இன்னும் அவர் வரவில்லை என்று சொல்லி அனனியாவை தேடிக்கொண்டு சப்பீராலும் அங்கு வருகின்றார். அவள் வந்து பார்க்கும் பொழுது பேதுரு அவளை பார்த்து கேட்டு பாருங்கள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்றாள். பாருங்கள், 2 பேருமே சாத்தானுடைய பிடியிலே சிக்கி சாத்தானுக்கு பயந்து சாத்தானால் தூண்டப்பட்டு தைரியமாக சொன்னாள், ஆம், அவ்வளவுக்குத்தான் விற்றோம். அப்போஸ்தலர் கேட்ட பொழுது, இவ்வளவுக்குத்தான் இல்லத்தை விற்றீர்கள் என்று சொன்ன பொழுது ஆம் என்று சொல்லி அவள் தேவனை பார்வையில் அவளும் போய் சொல்கிறாள். பரிசுத்த விரோதமாக அவளும் போய் சொல்கிறாள். பாருங்கள், அடுத்ததாக பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவளுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபன் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கமினார்கள். ஆமறிமார்களே, அவளும் சொன்னான் ஆம் என்று. ஆனால் பேதுரு சொல்லும் பொழுது, இப்படி தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக பொய் சொல்லும்படி நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டது என்ன? 2 பேர் ஒன்று சேரி ஒன்று பேசி ஒன்று கலந்து இந்த முடிவை எடுத்தது என்ன? தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நீ ஏன் பொய் சொன்னாய் என்று சொல்லி பேதுரு சொன்ன பொழுது அவள் அதை கேட்ட மாத்திரத்தில் அவளும் விழுந்து ஜீவனை விட்டாள். அவளை எடுத்துக்கொண்டு போய் தன் புருஷனை அடக்கம் பண்ணாத இடத்திலே அவளையும் அடக்கம் பண்ணினார்கள். எல்லாரும் பார்த்தார்கள். பாருங்கள், சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்றான். சபையாருக்கு பயம் உண்டாயிற்று. அரிமான அவர்களுக்கு பயம் உண்டானது போல நமக்கும் பயம் உண்டாக்க வேண்டும். தேவன் கவனிக்கிறார், தேவன் பார்க்கிறார். தேவன் பார்வையிலே நாம் எதையும் மறைக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்திலே பாருங்கள். ஆகவே தேவனுக்கு நாம் தீர்மானித்து உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். சபையார்கள் பயந்தார்கள். அது மற்றொன்று பாருங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். கத்திரிப்பில் ஒருமனப்பட்டவராக இருந்தார்கள், ஒன்றாக இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார். மற்றவர்கள், அதாவது தேவன் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அந்த யூதர்கள் தேவன் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நினைத்தார்கள், அவரோடு சேரவில்லை. ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்ததினால் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசங்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதை பார்த்தபோது திரளான ஜனங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 5000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். மீண்டும் அன்னியா சப்பிரா செய்த காரியத்தை பார்த்தவர்கள் அப்போஸ்தலர் செய்கிற அடையாளத்தை பார்த்து நினைத்தார்கள். அநேக விசுவாசமுள்ளவர்களாக மாறினார்கள். அநேக கர்த்தருடைய வந்தார்கள். அநேக தேவப்பிரியை மாற்றப்பட்டார்கள். பாருங்கள், அடுத்ததாக பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேது நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவரின் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்பட்டங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எரிச்சலையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்களாம். பாருங்கள், பிணியாளிகள் வியாதிப்பட்டவர்களே அப்போஸ்தலர் நடந்து போகும் பொழுது, பேது நடந்து போகும் பொழுது அவர் நிழல் பட்டால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி என்ன பிணியாளிகளை வியாதிப்பட்டவர்களை கட்டில் படுக்க வைத்து தூக்கி வந்து அங்கு கிடத்தினார்கள். அநேக பிணியாளிகளையும் அநேக அசுத்தாவிகளால் பாதிக்கப்பட்ட நினைத்தார்கள் கொண்டு வந்து அப்போஸ்தலரை நிழல்கள் படும்படி வைத்தார்கள். எல்லாரும் குணமானார்கள், எல்லாரும் சுகமானார்கள். பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக
தேவனுடைய வார்த்தை என்பதை ஜனங்கள் நம்பி விசுவாசிப்பதற்காக தேவன் இப்படி அப்போஸ் மூலமாக அடையாளங்களை அற்புதங்களையும் தான் செய்ய வைத்தார். அப்போ செய்தார்கள். வசனமான உறுதியாக்கப்பட்டது. பாருங்கள், மார்க் 14 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்பது இப்படியாக கர்த்தர் கூடி இருந்து அவர்கள் செய்த அடையாள அற்புதத்தினால் வசனங்கள் உறுதியாக்கப்பட்டது. அந்த வசனத்துக்கு அநேகர் கீழ்ப்படிந்தார்கள், அநேக விசுவாசங்களாய் மாறினார்கள். தொடர்ந்து வாசிப்பது பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவருடைய கூட சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்களாம். யூத மத தலைவர்கள், மோசே பிரமாணத்தின்படி வாழ்ந்த அந்த பிரதான ஆசாரியர்களும் சதுசேய சமயத்தார் அனைவரும் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறையில் நினைத்தார்கள், வைத்தார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையிலே கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பிரதான ஆசாரியர்கள் சதுசேய சமயத்தார்கள் அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலை அடைத்தார்கள். ஆனால் தேவன் நினைத்தார், தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் சிறைச்சாலையில் நினைத்தார் விடுவித்து, நீங்கள் போய் தொடர்ந்து தேவாலயத்திலே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதியுங்கள், கர்த்தரை சொல்லுங்கள் என்று சொல்லி தேவன் அனுப்பினீர்கள். போய் தொடர்ந்து தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். எல்லாரும் பார்க்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், தேவ வசனத்தை போதிக்கின்றவர்கள். ஆகவே தேவன் இவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சிறைச்சாலை அடைத்த பொழுது கூட தேவ தூதர்கள் செய்தார்கள். இவர்கள் 2 பேரை விடுவித்து தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை பிரசிக்கும்படியாக செய்தார்கள். தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கித்தார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அருளினைப்படி இருந்தவர்கள் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரன் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். பாருங்கள், தேவதூதன் சொன்னபடி அப்போஸ்தலர்கள் போய் தேவாலயத்தில் நின்று கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது இந்த பிரதான ஆசாரியர்கள் இஸ்ரவேலில் இருந்த மூப்பர்கள் தலையெல்லாம் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலரை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வா என்று சொல்லி ஆள் அனுப்பி சேவகர் அனுப்பி அவரை அழைத்து வர சொல்கிறார்கள். பாருங்கள், சேவர் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரர்கள் வெளியே கதவுக்கு முன்பாக நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுது உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த வேலையாட்கள் சேவர்கள் போய் பிரதான ஆசாரியர்கள் சொன்னதை, அந்த யூத மத தலைவர் சொன்னதை கேட்டு போய் அங்கு சிறைச்சாலை பார்த்த பொழுது சிறைச்சாலை பூட்டப்பட்ட கதவே பூட்டப்பட்டதாக அப்படி இருந்தது. காவல் காத்து கொண்டவர்கள் அப்படி காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கு அப்போஸ்தலரை காணவில்லை. அப்போஸ்தலர் அங்கு இல்லை. ஏனென்றால் தேவ தூதன் அப்போஸ்தலரை வெளியே அழைத்து வந்து கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும்படியாக அங்கு தேவ வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அதற்கு பிறகு பாருங்கள், இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியனும் கேட்ட பொழுது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமிடலாம் பயந்தார்கள். என்னடா, பேதுரு யோவானையும் சிறைச்சாலை அடைத்து வைத்தோமே, சிறைச்சாலை கதவு அப்படியே பூட்டப்பட்டிருக்கிறது, காவல் காத்துக்கொண்டு அப்படி காவல் காத்து கொண்டிருக்கிறார்களே, ஆனால் அவர்கள் மாத்திரம் எப்படி வெளியே வந்தார்கள்? அவர்களுக்கு கலக்கம் உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. என்னவாய் முடியுமோ என்று சொல்லி அந்த பிரதான ஆசாரியர்கள் யூத மதத்தில் செய்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் என்றார் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவரோடு கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்திருந்தால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தானாம். ஒருவன் வந்து, இதோ நீங்கள் சிறைச்சாலை அடைக்கப்பட்டவனை அழைத்து வாங்கி சொன்னீர்களே, அங்கு அவர்கள் இல்லை, அங்கு எங்கு செய்கிறார்கள்? தேவாலயத்திலே கர்த்தருடைய வசனத்தை பிரசித்துக் கொண்டிருக்கிற சொன்ன பொழுது
திசையான தலைவர்கள் யூத மத போதகர்கள் என்ன செய்தார்கள்? சரி என்று சொல்லி அவர்கள் அழைத்து வரும்படி ஆள் அனுப்பி அவர்கள் அழைத்து வந்தார்கள். பாருங்கள், அப்படி அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசிரியர் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையில்லையா? அப்படி என்றும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிறுப்பி அந்த மனுஷன் இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. பாருங்கள், அந்த பிரதான ஆசாரிகள், ஆலோசனை சங்கத்துள்ளவர்கள், யூத மத தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வந்து, நாங்கள் இப்படி போதிக்கக்கூடாது, இயேசுவுக்கு சொல்லக்கூடாது கட்டளையில்லையா? அப்படி கட்டளையிட்டு எல்லாரும் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் கலக்கம் செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் மனசு கீழ்ப்படிவது அவசியமாயிருக்குமா? அப்படி அவசியம் இல்லை, நாங்கள் தேவனுக்குத்தான் கீழ்ப்போம் சொல்லி அப்போஸ்தலர்கள் தைரியமாக பிரச்சனை தாமரிமாளி. இன்றைக்கு நீங்கள் நான் கூட இந்த உலகத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ வசனத்தை போதிக்கின்றவர்கள், நாம் தைரியமாக ஆண்டவரை பெற்று சொல்ல வேண்டும். நம் ஆத்மாக்கள் அதுதான் தேவன் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது. நாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். நாம் தேவ வசனத்தை போதிப்பதற்கு ராஜரீகமான ஆசாரிய குற்றமாக இருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் பேதுருவை போல, யோவானை போல தைரியமாக கர்த்தருடைய வசனத்தை நாம் போதிக்க வேண்டும், பிரசிக்க வேண்டும். இது நமக்கு நல்ல பாடமாக அமைந்திருக்கு. பாருங்கள், அப்படி சொன்ன பிற்பாடு மீண்டும் அவர்களுக்கு பேதுரு பிரச்சனை. பாருங்கள், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அறிகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கருத்தினால் உயர்த்தினார். இந்த சங்கதிகளை நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திரின பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள். அதை கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். ஆனாலும் கூட பேதுரும் தைரியமாக சொன்னான், நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனசு கீழ்ப்படிய மாட்டோம் என்றால் நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஜனங்களாம் மனம் திரும்பும்படி, ஜனங்களாம் தேவப்பிரியை மாறும்படி தேவன் இயேசுவை அனுப்பினார். அவரை குறித்து பிரச்சனைக்கு சொல்லப்படுது. அந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த மூப்பர்களுக்கு என்னானது? கோபம் வந்து எரிச்சல் நினைச்சார்கள். பேதுரும் யோவானையும் கொலை செய்யும்படி வகிக்கிறார்கள். அவளை விட்டுவிடக்கூடாது, அவளை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார்கள். அதற்கு பிறகு பாருங்கள், அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாசாஸ்திரியாகிய கமாலியன் என்னும் பேர் கொண்டு ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போவதை குறித்து எச்சரிக்கையாக பாருங்கள். கமாலியல் என்று ஒரு நியாய சாஸ்திரி, அப்போஸ்தலரை குறித்து அவன் தெரிந்தவன். அப்போஸ்தலரை வெளியே போக சொல்லி அந்த ஆலோசனை சங்கத்தாரோடு அந்த பிரதான ஆசாரியோடு பேசுகிறார். நீங்கள் இப்படி முடிவெடுத்ததை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படி எச்சரி, கொலை செய்யக்கூடாது, கொலை செய்ய முடியாது. நீங்கள் இந்த முடிவிலே மிகவும் கவனமாயிருங்கள். ஏனென்று பாருங்கள் பொழுது, ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பி அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கைலேயாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவன் நம்பியிருந்த அனைவரும் செழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியும்
மனுஷரால் உண்டானதானால் ஒளிந்து பாருங்கள் சொன்னார்கள். அப்படி செய்யாதீர்கள். 2 பேரை சாட்சியாக அவர்கள் அப்படி செய்தார்கள். அவர்களும் அவர்களை பின்பற்றி ஒளிந்து போனார்கள். இவர்கள் செய்வது தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் இவர்கள் சுகமாயிருப்பார்கள். இல்லை என்றால் மனுஷருக்கு பிரியமாக இருந்தால் அது அழிந்து போவார்கள், அது ஒளிந்து போகும் என்று சொல்லி அதாவது அந்த ஞாசாத்திரர்கள் சொல்கிறான் பாருங்கள். கமால் என்னும் ஞாசாத்தி சொல்கிறான். ஆக என்ன செய்யார்கள்? இவர்களை விட்டு விடுங்கள், இவர்களுக்கு ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்லி அந்த கமாலி என்று ஞாசாஸ்திரி அந்த பிரதாசாரிக்கு அறிவுரை கூறார். தொடர்ந்து பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். ஆனாலும் அவன் சும்மா விடவில்லை. பிரதாசாரியர்கள் கர்த்தருடைய வசனத்தை போதித்ததனால், தேவ வார்த்தையை சொன்னதனால் அவர்களை கொலை செய்யாதபடி அவர்களை அடித்து என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மோசே பிரமாணத்துக்கு எதிராக யாராவது பேசினார் அவர்களுக்கு சவுக்கடி உண்டு. எப்படி? 1 குறைய 40 அடி அவர்களை அடிப்பார்கள். 40 அடி அவர்கள் சவுக்கடி உண்டு. ஆக அவர்கள் அப்படி சவுக்கடி அவர்கள் அடித்திருப்பார்கள். ஆகவே தான் அவர்களை அடித்து இதை குறித்து பேசக்கூடாது சொன்னார்கள். அவர்களை விடுதலையாக்கினார்கள். சவுக்கடி அடித்திருப்பார்கள். அந்த அடி வாங்கியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட பாருங்கள், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடினார் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் அவர்கள் அடித்தாலும் அந்த அடியை வாங்கி கொண்டு தேவ நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நாங்கள் அடி வாங்கினாலும் பரவாயில்லை, அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தைரியமாக செய்தார்கள். தேவாலயத்திலே தினந்தோறும் வீடுகளிலே போய் இடைவிடாமல் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாருங்கள், 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்ததை பார்க்கிறோம். பாருங்கள், சபை வளர்ந்து கொண்டு வந்தது. திரளான ஜனங்கள் கிறிஸ்துவர்கள் பிறந்தார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் இப்படியாகி கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். எவ்வளவோ தடைகள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே யூத ஜனங்கள், அந்த யூத மத போதகர்கள், ஆலோசனை சங்கத்தார்கள், பிரதான ஆசாரியர்கள் தடை விதித்து பொழுது கூட அவர்களை சவுக்கடி அடித்தும் கூட என்ன செய்யவில்லை, அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் தைரியமாக கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். தேவாலயத்தில் வீடுகள் தோறி விடாமல் கர்த்தருடைய வசனத்தை ஆமரி மாறி இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படி இன்றைக்கு நாம் எவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் தைரியமாக வந்து பல தேவை தொழுது கொள்கிறோம். நம்ம இத்துணையை பேரை பார்க்கிறோம். நம் நண்பர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம் உறவினர்கள் அத்தனை பேருக்கு நிச்சலாம் நம்மளான மட்டும் சூசித்து செல்கிறோம். ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்தவங்க தேவ நிச்சயமனை செய்வார், நம்மை ஆசிரிப்பார். எனக்கு அன்பாந்திலே தரிமாந்த வேளையிலே இப்படிப்பட்ட வசனங்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆராய்ந்து பார்க்க தேவனுக்கு நல்ல வாய்ப்பினை தந்தார். இந்த 5ஆம் அதிகாரம் எவ்வளவு முக்கியமான அதிகாரம் பாருங்கள். ஆகவே இதை நாம் மற்றவர்களுக்கு போதிப்போம். இதை மனதிலே வைத்து நாம் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பது மாத்திரமில்லை, இதே போல நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். அந்நியா சப்பிராலை போராதபடி தேவன் பார்வையில் நம்ம எல்லாம் தேவனுக்கு யதார்த்தமாக இருப்போம், தேவனுக்கு உற்சாகமாய் கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசிரியப்பாராக. இந்த வார்த்தை கட்டி நீங்களுக்கு என்ன செய்யுங்கள், மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகரை கேட்டு தேவனுக்கு பிரியமாக மாறட்டும். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தின் தேவனே, இந்த நாளும் தர்மையான வசனங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு தந்தபடி மேலான பெரிதான கிருபைக்காக உமது தயவிற்காக நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆஸ்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.